ஆரம்பிக்கணும். முதல் நகர்வு சரி பார்த்தாச்சு. அப்புறம் உட்காரு, அக்கா காய் சொல்றேன்னா உட்காந்து சொல்லு. இங்க வந்து உட்காந்து, இங்க வந்து உட்காந்து. சரியா கேக்குதா லேக்கா? மியூட்ல இருக்கு பாருங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்தா கேட்காதுப்பா. கேக்குது சார். அக்கா இங்க வந்து வேணா ஹாய் சொல்லுவா. இங்க வந்து பண்ணு. இங்க வந்து இங்க தெரியும், அங்க தெரியும், அங்க தெரியும். எல்லாமே ஆயிடுது சார். சொல்லுங்க நித்தின், ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? கேக்குதாப்பா? சொல்லுங்க. ரூட் 2 H4 அது ரூட் 2 H4 விட ரூட் 2 H4 விட ஒரு சிறப்பான நகர்வு இருக்குப்பா. ஏன்னா இப்ப இங்க ரூட் 2 H4 விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நகர்வுல வந்து தாக்குதல் நடத்தலாம் தான். ஆனா இங்க வந்து ஏற்கனவே நம்ம காந்தி ஜி ரேங்க், அந்த ஜி ரேங்க்ல வந்து கட் ஆஃப் பண்ணிருக்கோம். அந்த ஜி ரேங்க்ல கிங்க வந்து கட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அந்த யானையை போடுறதை விட வேற ஏதாவது இன்னும் ஒரு சிறப்பான நகர்வா யோசிங்களேன். முதல் விதி மாதிரி விளையாடுங்க, சிறப்பு. அதான் ரூட் 2 H1 விளையாடுங்க, சிறப்பு. அதான் ரூட் 2 D4. ஒரு நிமிஷமா. D4 வச்சா ஹார்ஸ் வச்சு எட்டிடுவாங்க. நான் நித்தின் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணாவும் ஊர்ல இருந்து வந்துட்டான். பாரு அண்ணா அக்கா எப்படி கண்டுபிடிக்காம டக் டக் கண்டுபிடிப்பாங்க. இப்ப அடுத்த நகர்வுப்பா. ரூட் 2 F1 விளையாடுங்க, சிறப்பு. அதான் இந்த நகர்வுக்கு இந்த இப்ப நம்ம பார்த்தோம்ல, அந்த சூட்சமத்துக்கு பேர் என்னது? அரசருக்கு ஒரு தாக்குதல் நடத்துறீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க பாதுகாப்பு இல்லாத ஒரு படை வீரரை எடுத்துக்கிறீங்க. அன்டிஃபெண்டட் வாரியர் எதா வேணா இருக்கலாம், குயின் ஆர் ரூக் எது வேணா இருக்கலாம், அதை எடுத்துக்கிறீங்க. அப்ப அந்த இப்ப நீங்க விளையாடுனீங்கல்ல, அந்த சூட்சமத்துக்கு பேர் என்ன? சிங்கிள் ஹேண்ட்மேட். என்னது? சிங்கிள் ஹேண்ட்மேட். மேட்டே இல்லையப்பா, எங்கப்பா மேட் வந்துச்சு? மேட்டே எங்கம்மா வந்துச்சு? மேட்டே வரலையே. பாத்தியா காலு காலு
யானையோட நகர்வு எதுவுமே கிடையாதுமா. அவங்க இறுதியா விளையாடின நகர்வு என்னன்னு பாருங்க. பான் டு E6. அப்ப நாம என்ன ஆடணும்? அவங்க இறுதியா விளையாடின நகர்வுனால நமக்கு என்ன பிரச்சனை வருது சார்? பிஷப் E6. விளையாடுங்க, சிறப்பு. அதே ஆடிடலாம். அந்த நகர்வு வந்து விளையாடுங்க, சிறப்பு. அந்த மூவ் பண்ணல, அது பேர் என்னது? இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க சார். பிஷப் டு கேக்குறாங்க. பிஷப் டு சார், இப்ப அந்த மூவ் பண்ணல, அந்த மூவ் பேர் என்னது? எந்த மூக்கு? எலிஃபண்ட் வச்சு ஆடிந்தல அது. அதுதான். அது என்ன நீங்க தான் சொல்லணும். கேட்டேன்னு நானு. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் அது. வாரியர் கேம். வாரியர் கேம் வருதுப்பா. அந்த சூட்சமத்துக்கு பேர் என்னது? அந்த சூட்சமத்துக்கு பேர் என்னது? அந்த 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 ஸ்ட்ராட்டஜி அதுக்கு பேர் என்னது? கிங்குக்கு ஒரு அட்டாக் வருது. கிங்க அவங்க கட்டாயப்படுத்தி நகர்த்துறாங்க. நகர்த்தினதுக்கு பிறகு நீங்க வந்து இதை ஆடுறீங்க. அந்த அந்த சூட்சமத்துக்கு பேர் என்னது? சரி, நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை நீங்க தான் சொல்லணும். நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன். எஸ்ல ஆரம்பிச்சு ஆறுல முடியும். இன்னும் இப்ப கண்டுபிடிங்க பாக்கலாம். அந்த சூட்சமத்துக்கு பேர் சூட்சமும் எஸ்ல ஆரம்பிச்சு ஆறுல ஸ்கியூவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அரசருக்கு ஒரு தாக்குதல் வருது. அந்த தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு இல்லாம அரசருக்கு பின்னாடி இருக்கிற அரசியோ யானையோ ஏதோ ஒண்ணு அதை வந்து எடுத்துடுறீங்க. சரிங்களா? அதுக்கு பேரு ஸ்கியூவர். இப்ப அடுத்த நகர்வை கண்டுபிடிங்க. பிஷப் டு F7. விளையாடுங்க. அதை தவிர வேற எந்த நகர்வுலையுமே அந்த சிப்பாய் அரசி ஆகிறத நம்மளால தடுக்க முடியாது. அதனால அந்த மந்திரியை கொடுத்து அந்த சிப்பாய் அரசி ஆகிறத நம்ம தடுக்கிறோம். இங்க பாருங்க, இந்த புதிருக்கு வந்து இந்த புதிருக்கு பின்பு ஒரு சூட்சமம் இருக்கு. என்னன்னா C2ன்ற அந்த சதுரம். சரிங்களா? சிதம்பரம் பிள்ளை அந்த C2ன்ற அந்த சதுரத்துல ஒரு பாதுகாப்பு இருக்கு. அது யாரு? அந்த C2ன்ற சதுரத்தை யார் வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறா? நான் கேக்குறது மியூட்ல இருக்கு பாருங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அப்போ அந்த குதிரையை நாம நீக்கிட்டோம்னா, சதுரங்க பலகையில இருந்து அமைதியா பார்க்கணும். அந்த அந்த சதுரத்தை அந்த அந்த குதிரையை நம்ம நீக்கிட்டோம்னா, அப்ப நம்ம வந்து அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதல் நடத்த முடியுமா? முடியும். அப்ப எப்படி அந்த சதுரத்துல இருக்கிற அந்த குதிரையை நீக்கலாம்? என்ன விளையாடினா அந்த குதிரையை நம்மளால நீக்க முடியும்? Pawn to C4. இல்ல நான் ஏன்டா அது நோண்டினே இருக்கிற? அமைதியா உட்கார்றான். பான் டு C4 எங்கப்பா? பான் டு C4 ஆடினா எப்படிப்பா அந்த குதிரையை வந்து நீக்க முடியும்?
Queen to A3. பாருங்க, நான் கணக்கிட்ட வரைக்கும் இருக்கிறதுலயே இந்த சூழல்ல அதுதான் வந்து சிறப்பான நகர்வா இருக்கு. சரிங்களா? எதுக்காக அத விளையாடுறோம் அப்படிங்கிறது நீங்க விளையாடினதுக்கு பிறகு புரிஞ்சுப்பீங்க. இந்த இடத்துல அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் கிடையாது. அதனால நீங்க அந்த நகர்வை விளையாடினீங்க. இப்ப அடுத்த நகர்வை கண்டுபிடிங்க. Horse to knight to D3. வேணாப்பா, ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நாம ஒரு நகர்வு ஆடுறோம். அந்த நகர்வு வந்து அடுத்த நகர்வுக்கான ஒரு தொடர்ச்சியா இருக்கும். நீங்க செய்யற செயலும் அப்படிதான். நீங்க ஏதோ ஒண்ணு செய்யறீங்க, எதுவா இருந்தாலும் அந்த செயல் வந்து நீங்க அதோட விளைவு வந்து உங்களை பாதிக்கும். நீங்க நல்லது செஞ்சாலும் சரி, நீங்க ஒரு செயலை ஒண்ணு செய்யறீங்கன்னா அதோட அதோட தொடர்ச்சியா தான் அடுத்தது இருக்கும். அதே மாதிரிதான் இங்க நம்ம அரசியை கொடுத்து வாய் முடு நீங்க அரசியை கொடுத்து அந்த குதிரையை எடுத்திருக்கீங்க. எதுக்காக எடுத்திருக்கீங்க? ஸ்கொயர் அந்த நைட் வந்து பாதுகாக்காம இருக்கிறதுக்கு அந்த ஸ்கொயரை நம்ம அததான் பார்த்தோம். அந்த அந்த சதுரத்துல இருக்க பாதுகாப்பை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த நகர்வு ஆடணும் இல்லையா? அப்ப இப்ப நாம என்ன ஆடணும்? விதிமுறைப்படி யோசிச்சாலும் சரி, இல்ல இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு யோசிச்சு நைட் டு விளையாடுங்க. சிறப்பா அதான். வாணு, இவனை எங்கேயா கூட்டு போ. எதை எடுக்கணும்? அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. அவ்வளவுதான். நம்ம அரசியை கொடுத்திருக்கோம். அப்ப நம்ம அவங்க அரசியை எடுத்தாதான் நமக்கு அரசியை எடுத்திருக்கோம். அதே மாதிரி கூடுதலா இந்த இடத்துல ஒரு குதிரை கிடைக்குது. புரிஞ்சுதுங்களா? Queen to E1. அடுத்த நகர்வு King to H2. King to H2, Queen to E5. C5 இல்ல. முதல் நகர்வு சரி, விளையாடிடுங்க. அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. Knight to H4. விளையாடுங்க. சிறப்பாதான். சார் ராங். நமக்கான அந்த நேரம் 48 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, மகிழ்ச்சி. சிறப்பாதான் பண்ணிருக்கோம். மீண்டும் தப்பா ராயல் ஃபோர்க் மாதிரி இருந்துச்சேப்பா. சரி, பரவாயில்ல, விடுங்க. ராயல் ஃபோர்க்ன்ட்டு நினைச்சிட்டேன். சரி, மீண்டும் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா பண்ண ஆரம்பிங்க. பார்க்கலாம். அது தவறை வந்து திருத்திக்கிட்டு அடுத்தது போலாம். Knight to E3. ஒரு நிமிஷமா. இந்த இடத்துல நம்ம விளையாடிய கூட பார்க்கலாம். அனலைஸும் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நானு அரசிக்கும் அரசருக்கும் ராயல் ஃபோர்க்குன்னு நினைச்சிட்டேன். ராயல் ஃபோர்க்கா தான் வந்து அதை கணிச்சிட்டேன். அதான் அது இதாயிட்டு. இப்ப அடுத்த நகர்வு என்ன சொன்னீங்க நீங்க? Knight to E4. E3.
நைட் டு E3 ஆடினா தப்பா இருக்குமே. ஏன் நைட் டு E3 ஆடக்கூடாதுன்னு பாருங்க. ஆன் வச்சு வெட்டிடுவாங்க. அதனாலதான் அது வேண்டாம். நைட் டு D4 சொன்னேன். நைட் டு D4 இப்ப வேணாம், அடுத்த நகர்வுல வரத்துக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன் வந்து இப்ப வேணாம் அப்படின்னா, அந்த குதிரை வந்து யாரால பாதுகாக்கப்பட்டிருக்கு? குயின். ஆஹ் அந்த குதிரைக்கு ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு இருக்கு. அந்த குதிரையை நாம இப்ப எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பதிலுக்கு அந்த குதிரையை நாம எடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நம்ம நைட் எடுத்துடுவாங்க. அதனால நமக்கு என்ன எதுவும் இல்லைல்ல. இப்ப இங்க வேற என்ன விளையாடலான்னு இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா யோசிங்க. விதிமுறைப்படி யோசிச்சீங்கனால கண்டுபிடிச்சிருக்கேன். குயின் டு E4 விளையாடுங்க, சிறப்பா தான். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த நகர்வு குயின் டு E2 நைட் டு H3 H4. இங்க பாருங்கப்பா, நைட் டு H4 ஆடக்கூடாதுன்னு இல்ல. ஆனா கணினி அதை அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குமான்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. நைட் டு H4 விளையாடிட்டு அதோட தொடர்ச்சியா அடுத்த நகர்வு விளையாடுறத விட இப்ப எந்த நோக்கத்துக்காக குயின் டு E4 நம்ம ஆடணும்? மேட் வைக்கிறதுக்கு. மேட்டு செட்ல அவ்வளவு எளிதா வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அது அந்த இடத்துல மேட் மட்டும் கிடையாது, குயின் டு E4 ஆடும்போது வேற என்ன நடந்துச்சுன்றத பாருங்க. சதுரங்க பலகையில குயின் டு E4 விளையாடும் போது வேற என்ன சேர்ந்து நடந்துச்சு? நம்மளுக்கு நம்ம குயின்க்கு அட்டாக் இருந்துச்சு. இல்ல, அது அவங்க ஆடினது. அவங்க F3 விளையாடினதுனால நம்ம அரசிக்கு ஒரு தாக்குதல் வருது. அத வந்து குயின் டு E4 விளையாடும் போது வேற என்ன சதுரங்க, சரி நான் உங்களுக்கு எளிமைப்படுத்துறேன், நீங்க அது போக போக புரிஞ்சுக்குவீங்க. குயின் டு E4 விளையாடும் போது அவங்க அரசருக்கு மட்டும் ஒரு தாக்குதல் இல்ல, அந்த குதிரை D4ல இருக்கிற அந்த குதிரை இருக்குல்ல, அந்த D4ல இருக்கிற அந்த குதிரை மேலையும் கூடுதலா வந்து ஒரு தாக்குதல் வருது. இப்ப அந்த D4ல இருக்க குதிரையை பாத்தீங்கன்னா, அந்த குதிரை மேல நம்ம குதிரையாலையும் தாக்குதல் இருக்கு, நம்ம அரசியாலையும் தாக்குதல் இருக்கு. இப்ப என்ன விளையாடலாம்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். குயின் டு D3. குயின் டு D3 எதுக்கு ஆடணும்? அவங்க நிதின் சொன்னதுதான் சரி, விளையாடிடுங்க. அவங்க குதிரையை எடுத்துடலாம், அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வு, வெள்ளையில விளையாடும் போது அந்த அரசியை எடுக்கிறது கிடையாது, சரிங்களா? நீங்க அந்த அரசியை வச்சு மீண்டும் நம்ம இழந்ததெல்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதான் இந்த புதிரோட சுற்றம், புரிஞ்சுதுங்களா? சரி, திரும்ப மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிங்க, பண்ணலாம்.